ஏறி அவள் ஒன்றை கண்ணி தோன்றும் காதில் குடையோடு கலந்து தோன்றும் இடி ஏறி கலைச்சொல்வை போவை தோன்றும் நிகழ்த்திகளும் திருவுடையும் விளங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழுத்திகளும் பூவனத்தும் புனிதனாகி ஓம் ஈசானம் போற்றி ஓம் ரத்துடம் போற்றி ஓம் அகோரம் போற்றி ஓம் வாமதேவம் போற்றி ஓம் சத்யோதானம் போற்றி போற்றி ஓம் ஈசான முத்தையே போற்றி ஓம் ரத்துட முத்தையே போற்றி ஓம் அகோர முத்தையே போற்றி ஓம் வாமதேவ முத்தையே போற்றி ஓம் சத்யோதான முத்தையே போற்றி போற்றி ஓம் சாந்தி அகிலகளை போற்றி ஓம் சாந்திகளை போற்றி ஓம் வித்யாகளை போற்றி ஓம் ரத்தாகளை போற்றி ஓம் நிவர்த்திகளை போற்றி போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிமை போற்றி ஓம் நேத்திரம் போற்றி ஓம் ஹிருதயம் போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் ஆயுதம் போற்றி போற்றி நன்றி அன்றே உணர்ந்து அழைத்து விட்டேன் அடியார் உனக்குன்றே அருட்கடலே இவன் பெற்ற கோமளமே ஏகப்பட்ட சகாரம் ஏகப்பத்துவே பகலோ மோதி வருவாய் போலே நோடி வருவாய் மத்தியிலே சோளத்தையும் பிடித்தவளா நல்லவளே சோழர் மத்தியிலே
உலகத்திலே கண்டதில்லை உன்னை போல தெய்வம் அம்மா உலகத்திலே கண்டதில்லை. போல 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 நான் போலண்ணா. நல்ல மண்ணு அந்த பாலாள பூஜையிலே பறந்தோ விளையாடும் கும்பத்துக்கு ஆனந்தோ கருத்தழகி மங்கள பொட்டழகி பாராளம்மா காளியம்மா இந்த முன்னேற்ற இடமாக கொண்டு அருளாட்சி செய்கின்ற மாகாணங்களுக்கும் இப்பொழுது வழிபாடுகள் தொடங்கியிருக்கின்றன. இந்த அருள்வழிபாட்டின் முதல் நிகழ்வாக சோழி வடிவமாக அண்ணாமலையிலே வீற்றிருக்கின்ற பெருமான் என்று திருவிளக்கு வழிபாடு போற்றி மாங்கண்ணாய் போற்றி போற்றி சோதி உள்ளடது பல்லக போற்றி போற்றி அதேதான் திருப்பி சொல்லுங்க. கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ மறந்தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வதையே ஆடாமணி ஒளிச்சோதியே
பூவினில் அமர்ந்தவனே மாமாடி நான் அதாவது எல்லாரும் சாப்பிட்டு திருவிழா பார்த்து போகும் போற்றி போற்றி அருவாமை நாய்மார்கள் போற்றி போற்றி வழிபாடு நடக்கின்ற ஆடைவளாரத்தை தூய்மை செய்வோம் ஏழு இடர்களை காவலரையாய் காப்பாய் போற்றி துங்காளர்களாய் போற்றி ஆண்பர்களை போற்றி தன்மருணை தாயே போற்றி போற்றி பசுவிலிருந்து வரக்கூடிய பால் நாமமே போற்றி ஓம் ஆகாரசக்தி போற்றி ஓம் அருவியற்கை போற்றி ஓம் யோகத்தை போற்றி ஓம் சூரியமண்டலம் போற்றி ஓம் நிலமண்டலம் போற்றி ஓம் அக்னிமண்டலம் போற்றி ஓம் சக்தி மண்டலம் போற்றி ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி அங்கிங்கனாதபடி எங்கும் நேற்று இருக்கக்கூடிய திருவருளாக விளங்கக்கூடிய என் பெருமானின் இடப்பாக விளங்கி தோன்றுகின்ற உமையம்மையினுடைய பல்வேறு எந்தவித குறைவுமின்றி நன்முறையாக நடைபெறும் பொருட்டு நம்முடைய குருமகா சன்னிதானியுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது இளங்கோவிலே இழந்தளிக்கக்கூடிய அம்மைக்கு வழிபாடு மாறினின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புடனைந்தின் வழியடைத்தமுதே ஊரினின்று என்னுள் எழுபரந்தோதி உள்ளவா காணவந்தருளாய் தேரணிந்தலைவே சிவபெருமானே திருக்கருந்துரை சிவனே ஈரிலா பலன்கள் யாவையும் கடந்த சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து ஞானவத ஐந்தக மூன்று விளைநாள்வாய் ஆணை புகழைப்பரவி என்றே போற்றி போற்றி
அடியார் முட்டாவே வழி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சிறத்தானே அங்கமும் வேதமும் ஓதுவார் அந்தணனானும் மதிபரவே வந்து மனிதர்கள் மாறி வருகிறாவிய எல்லாம் உள்ள மூத்த பிள்ளையாராக விளங்கக்கூடிய விநாயகர் கற்றளியாக இந்த இடத்திலே நிறைவேற்றிருக்கும் வண்ணமாக இந்த பொருள் இந்த இடத்திலே உள்ளது என்று நாங்கள் உற்றதுணையாக இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாம். இந்த திருப்பணியிலே எந்தவித இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூறுகள் எல்லாம் தன்னுடைய திருவருள் கருணையினாலே களைந்து எங்களுக்கு அருள் செய்யும் முகத்தாராக பொன்னார் திருவடிக்கு மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம். பொற்றிவோம் நமச்சிவாய் ஏகம் தத்துரியங்காய் போற்றி பாகம் தென்னுருவனாய் போற்றி போற்றி தாமேயாகி நிலையாயிற்றாகி நாளையாகி நிர்பந்தநிலையில் என்றவாறே வந்தாகி என்னாகி இந்த கோரிடத்தமாகி எழுந்துடனாகி மணிகளென்றவாறே கண்ணாகி கடனாகி காணமாகி தாமரையாகி காணாய் கடியமாகி உள்ளாகி உதனாகி குடமாகி குடமாகி தோன்று கொடுத்தாகி கடனாகி நீருமாகி எழுந்துடனாகி வந்தரிகள் நின்றவாறே ஓங்காற்றாகி கார்பிள்ளாய் காணம் மூன்றாய் கடவாகி இருந்தரிகள் நின்றவாறே அங்கமாய் அதிகாரி வேதமாகி அருமலையுடைய போதம் தானேயாகி வங்கமாய் உடம்புள்ளம் தானேயாகி வனமதியுடனாகி வன்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடனாகி மலையாகி எங்குமாய் இருந்து சொல்வனாகி எழுந்துடனாய் இம்மடிகள் என்றவாறே தானேயாகி ஏழான விழாவில் விற்பனாய் இம்மடிகள் என்றவாறே தென்னாடுடைய சிவனையே போற்றி 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 அன்புடன் சார்ந்த வந்திருக்கக்கூடிய ஆன்மீக மையன்பர்களே இந்த பாலாலய வழிபாடு வீட்டுல என்ன பண்ணுவோம் அந்த வெள்ளையெல்லாம் அடைச்சி கொஞ்சம் பழுது பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம சில காலங்கள் சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு மாறி இருக்க போறோம். அப்ப அம்மையா இருக்கக்கூடிய இந்த இடத்தை என்ன புனரமைப்பு செய்ய போறோம். அப்ப இந்த பழைய மண்டபங்கள்லாம் இடத்துக்கு பண்ண சொன்னாங்க. முழுவதுமாக கல்காரம் அப்படின்னா வடமொழியில கல்காரம்னா தமிழ்ல கற்றாழி அப்படின்னு பேரு. அதாவது முழுவதும் விமானம் வரைக்கும் கல்லினாலே செய்யப்படக்கூடிய அந்த திருப்பணி. அப்ப அம்மையுடைய வீட்டை என்ன பண்ண போறோம், நமக்கு கோவில், அம்மைக்கு இது வீடு. அப்ப இந்த வீடுகளை நம்ம என்ன பண்ண போறோம், புனரமைப்பு செய்து வண்ணம் தீட்டி முடிவு காட்ட போறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், அம்மை இங்க இருக்கிறது நம்ம அவளுக்கு கொடுக்கறது தொந்தரவு. நம்ம வேலை செய்யணும், சுத்தி வேலை, நம்ம வீட்டுல யாராவது ஏதாவது ரெஸ்ட் எடுக்கும் போது ஏதாவது இருந்தாங்கன்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா, தொந்தரவுன்னு இருக்காங்க. அம்மைங்கிற யானைகள் இருக்கும்போது இந்த வழிபாடுகள் இந்த திருப்பணியெல்லாம் செய்ய முடியாததுனால இந்த பணி முடிகிற வரைக்கும் அம்மா வேறொரு இடத்துல இருக்கு. இந்த பணிகள்லாம் நிறைவு செய்துட்டு இந்த கருவறையில மறுபடியும் நாங்கள் ஒரு நாள் வைக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்ப வழிபாடு. இதற்கு வடமொழியில பாராளையும் பாலம் என்னன்னா இளம் வயது. அதற்காக இளங்கோவில் இதுன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்க முடியாது. கருவறைக்கு உள்ள அம்பாள் எப்படி இருக்காலோ அதே போலதான் அம்பாள் இந்த வீட்டில் இருப்பா. என்ன ஒரு வித்தியாசம்னா இங்க திருமேனி இருக்காது, அம்மைக்கு உகந்த அதிர்கண்டையோ திருமேனி அந்த அருளாற்றலானது அந்த திருமேனி தாங்கி அருள் செய்யும். இந்த நிலைக்கு பேரு பிம்பம், அதாவது அம்மையினுடைய பிம்பம். அந்த நிலையிலிருந்து அருள் செய்யும். அதனால இந்த நிலைக்கு தம்பம், கும்பம், பிம்பம் என்ற நிலையிலே வழிபாடு நடக்கின்றன. இதே நிகழ்வுதான் புறப்படுத்துவது நடக்கும். எனவே இந்த வழிபாடு நன்மையாக அமையும். எல்லாம் திருப்பணிகள் நடக்கவும் எல்லாம் இறைவிக்கு இப்பொழுது எந்தவித இடையூறும் வந்து நம்மை அனுபவம் இந்த அருள்வழிபாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டு வழிபாடு நமக்கெல்லாம் அவர் வழிகாட்டியாக செயல்படுபவர் யார்? கங்கை முடிவேடன் இந்த குளமே நாடாய உலகில் வானவரோடும் மறையுடையாய் கௌருடையாய் வாசனை வளரும் பெரியுடையாய் பின்னகமே என்னுடைய தேசமிட்டார் உடையுடையார் உடம்போராய் கொள்கை நாடு என்ற நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கடம் தேமாங்கனி முறிக்கும்
திருநனாவே தென்தில்லை மண்ணினுள் ஆடி போற்றி விளக்காரமான போற்றி தென்தில்லை போற்றி நீலை பவோடமல் வண்டி வண்டி நான் பின்னாடி மேலே வந்து அப்புறம் என்னோட
அண்ணா இவ்வளோ தம்பி இன்னொன்று வந்து யாரு சங்கிலிங்க எல்லாரும் பேர் சொல்லிருங்கண்ணா ஆறாரு காட்டூர் மகாளி அம்மனுக்கு காட்டூர் மகாளி அம்மனுக்கு காட்டூர் மகாளி அம்மனுக்கு காட்டூர் மகாளி அம்மனுக்கு மகன் வாடலாமா கொஞ்சம் சைடா 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 வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடை மேலிடமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குடைதோடு கலந்து பூவனத்தில் புனிதனாக்கே ஓம் தற்புடம் போற்றி ஓம் அகோரம் போற்றி ஓம் வாமதேவம் போற்றி ஓம் சத்யோஜாதம் போற்றி போற்றம் ஈசான முத்தையே போற்றி ஓம் தற்புட முத்தையே போற்றி ஓம் அகோர முத்தையே போற்றி ஓம் வாமதேவ முத்தையே போற்றி ஓம் சத்யோஜாத முத்தையே போற்றி போற்றம் சாந்திகளை போற்றி ஓம் சாந்தி ஆதிதங்களை போற்றி ஓம் வித்யாகளை போற்றி ஓம் பிரதத்தாகளை போற்றி ஓம் நிவர்த்திகளை போற்றி போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் நேத்திரம் போற்றி ஓம் ஹிருதயம் போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் ஆயுதம் போற்றி போற்றி ஓம் வருகை அப்படியே வருக முழுஞான பெருக்கே வருக பிறைமோடி பெம்மான் உலகத்திற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த வானத்தின் விளைவே வருக நரும்பாகே வருக நரும்பாகே வருக நரும்பாக தாம்புயத்தினில் பகிரவாய் நன்னியின் பூத்தவளே குடிநீர் சுமந்தாட்ட வளர்கொண்டதோர் வாமரையார்த்த வருமானம்
பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சுற்று தெய்வங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பன்னிரு திருமுறையிலே முறை 50 விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மங்கையற்கேயரசி வளவர் தோன்பாவே அறிவடைகை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கே அழகாயாவதும் இதுவே. முத்துநல் தாமம்பூ மாடை தூக்கி முடைக்குடம் தூபம் நல் தெய்வம் வேமன் சக்தியும் சோமையும் பார்மகளும் நாடனோடு வல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி பொன்மின் அப்பம் ஐயார் நம்மாடி பாடி ஆட்களை மற்றவருடைய மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்க சற்றவர் உறங்க சற்றையும் சிவன் திருப்பேரி மணலை விட்டு வந்தார். திருப்பணியாய் மீண்டும் இறைவனுடைய திருவுருவம் எல்லா திருப்பணியும் என்னென்ன உடம்பாலும் மனதாலும் பல்வேறு ஊர்களிலே ஊராக இடத்திலே மாகாளியம்மன் என்ற திருநாமம் தாங்கி எழுந்தழைக்கக்கூடிய அம்மைக்கு திருக்கோவில் இழந்தருளி தங்களுடைய திருவருள் கருணையாலே நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணியானது நடக்கவும் தங்களுடைய இடையூறுகள்
பாலா திருப்பணி நிறைவடை தாங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எழுந்தருமாறு அதிகாரிகளும் இணைந்து தங்களுடைய மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம். போட்டோ எடுக்கிறதுல மறுக்கலாம்ல சாமி இடையில எடுத்துக்கிறியா? ஆமாம் கண்ணாங்கி வா அது எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கே போய் மொட்டை எடுத்துட்டு இங்கே வா. எப்போ போமா கணக்கு